என்எஸ் விலாக் சேனல். அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் அம்மாக்கள் தினம். அனைத்து அம்மாக்களுக்கும், அனைத்து தாய்மார்களுக்கும், பெண்களாகிய அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா? பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தாங்க 1 by 1 வரும். ஆளுங்கிற பட்டனையும் அழுத்துங்க. இல்லைன்னா லைக் போட மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் சரி, ஒவ்வொரு நாட்டிலையும் சரி, தாய் மிக மிக முக்கியமானவள். தாய் தான் முதற்கடவுள். தாய் சிறந்த கோயிலும் இல்லைன்னு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. தாய் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியும் வர முடியாது. அதனால் தாயை ஒவ்வொரு பிள்ளைகளும் மதிக்க கற்றுக்கணும், போற்றணும், பாதுகாக்கணும், பாசம் காட்டணும், அன்பு காட்டணும், பரிவு காட்டணும், மனித நேயத்தோடு இருக்கணும். தாய் இல்லைன்னா ஒரு பிள்ளை வளர முடியாது. அதே போல் தந்தை இல்லாமலும் வளர முடியாது. மிக முக்கியமாக தாய் தாங்க ஊட்டி ஊட்டி வளர்ப்பா. பாசத்தையும் சரி, உணவையும் சரி ஊட்டி ஊட்டி வளர்க்குறவா தாய் தான். தாயை நாம் போற்றணும். போற்றலைனாலும் மிதிக்கக்கூடாது. சில இடத்துல தாயை ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க பெற்ற பிள்ளைங்களே. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு தாய் தான். அதனால் தாயை மதிக்க கற்றுக்கோங்க, போற்ற கற்றுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் தாயினுடைய ஆசீர்வாதத்தோடு போனீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகுங்க. அது தெரியாமல் நிறைய ஜீவராசிகள் வீட்லேயும் சரி, நாட்டிலையும் சரி, ஊர்லேயும் சரி, உலகத்துலேயும் சரி பெற்ற தாயை மதிக்காமல் அலட்சியப்படுத்தி வயசாகிடுச்சுன்னா அது ரொம்ப கேவலப்படுத்துகிற இடத்துலலாம் இருக்காங்க. முதியோர் இல்லத்தில் தள்ளுறது ஒரு பக்கம்னாலும் வீட்டில் வச்சு சில பேர் குடும்பப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப 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 பாவங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. தாய் தாங்க சிறந்த உங்களுக்கு முதற் கடவுள். கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா கடவுளும் நமக்கு முக்கியம்தான். கடவுள் இல்லைன்னா நம்ம உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதனால் தாயும் ஒரு முதற் கடவுள். தாயை மதித்த அப்புறம் மற்ற கடவுளெல்லாம் நம்ம வணங்குறோம். சில இடத்துல அம்மாக்கள் அவ்வளோ பாதுகாப்பாக பிள்ளைங்க பார்த்துக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருக்காங்க. ஒவ்வொரு தாயவும் பச்சை குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. உனக்கு என்னம்மா வேணும், என்னம்மா செய்யணும், என்ன எப்படி இருக்க, சாப்பிட்றியா, கொஞ்சமாக சாப்பிட்றியா, ஏன் இளைச்ச மாதிரி இருக்க, ஏன் டல்லாக இருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் கேட்கலேனாலும் உதாசீனப்படுத்தாதீங்க, மதிக்காமல் போகாதீங்க, மட்டம் தட்டி பேசாதீங்க. உனக்கு என்ன தெரியும், ஏன் இதை நொண்டி நொண்டி கேட்குற, சொன்னால் உனக்கு புரிஞ்சிடுமா, கம்முன்னு இருமா, உன் வேலையை பாருமா, உன் என்ன வேலை, கிச்சனில் என்ன வேலை இருக்கோ போய் பாரு. அலட்சியமாக நிறைய பிள்ளைங்க பேசுகிறாங்க. பாவம். நீங்கள் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க பேசும்போது உங்களுக்கு அந்த வருத்தம் தெரியும். தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க பேசும். அதனால் பெற்ற தாயை அவமரியாதைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசவே பேசாதீங்க. மதிக்கலைன்னாலும் பரவாயில்லை, அவமானப்படுத்தாதீங்க. தாய் இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்கள் மனிதனாகவே தலையெடுத்து தலை நிமிர்ந்து படித்து பட்டதாரியாகி ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் தாய் தந்தையர் தான். தாய் தந்தையர் சொல்லும் போதே பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை வருது. அப்பா அம்மானே சொல்ல மாட்டாங்க. அம்மா அப்பா, தாய் தந்தையர், அன்னை, மாதா பிதா. மாதாங்கிறது யார்? அன்னை. முதல்ல தாயை தான் வச்சுருக்காங்க. இதுமாரி தாயை போற்றத்தக்க நாடாக இருக்குது நம்ம தமிழ்நாடு.
யாருமே அலட்சியப்படுத்தாதீங்க. குழந்தைகளாகட்டும், ஆனாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, உங்கள் தாய் தான் உங்களுக்கு முதற் கடவுள். தாயை போற்றி மதித்து வணங்கி அவங்க மனம் போன போக்கில் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் தாய்ங்கிறவ எவ்வளோ புனிதமானவ அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலைனாலும் புரிஞ்சுக்கோங்க. 4 இடத்துல போனீங்கன்னா அங்கே எப்படி தாய் மகன் உறவு எப்படி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்கள பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. தாய்ங்கிறவ புனிதமானவள், போற்றத்தக்கவள். அதை உணரணும். ஒவ்வொரு பிள்ளைங்களும் உணரணும். உணரலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனிதனாய் பிறப்பதற்கு அரிதாகி விடுமே. இது தமிழ்நாடு, தாயை மதிக்கிற தமிழ்நாடு, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற தமிழ்நாடு, பெண்களை போற்றத்தக்க தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தாயை மதிக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய அவமானம். அதனால் ஒவ்வொரு குழந்தைகளும் தாயை போற்றி புகழ்ந்து, ஏன்னா ஒருபோதும் குழந்தைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க தாய். உங்களை ஒருபொழுதும் பட்டினி போட மாட்டாங்க. தான் பட்டினியாக இருந்தாலும் உங்களை பட்டினி போட மாட்டாங்க. வீட்டில் உள்ள பொருளை விற்று, நகையை விற்று, கடன் வாங்கி உங்களை எப்படியாவது டிகிரி முடிக்க வைக்கணும், நம்ம தான் படிக்கலை, நம்ம பிள்ளையாவது பட்டதாரி ஆகணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாய் தகப்பன். அவங்கள உதாசீனப்படுத்தினா நாம் ஒருபோதும் நல்லா இருக்க முடியாது. அதனால் எப்போதுமே சரி, தாயை போற்றி வணங்கி மதித்து நடக்க கற்றுக்கோங்க. அதுக்காக உங்களுக்கு நான் குறை சொல்கிறதா அர்த்தம் இல்லை. அதாவது சில குழந்தைங்கள் அந்த மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஒரு 15, 16, ஒரு 10th முடிச்சுட்டு +2 காலேஜ் போனாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க தான் முக்கியம். அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணால் பிடிக்கிறதில்ல. அவங்க ஏதாவது கேட்டாலோ, ஒரு செல்லை பற்றி தெரியாமல் கேட்டால் கூட, இது ஏஐனா என்ன தம்பி, அது எல்லாம் சொல்கிறாங்களே, அப்படி ஏதோ படம் வருமாமே, அதில் எந்த ஒரு டவுட் கேட்டால் கூட சொன்னால் உனக்கு புரிஞ்சுட்ட போதா, ஏன் இதெல்லாம் தேவையில்லாமல் நீ கேட்டுட்ருக்க, நீ இதை யூஸ் பண்ண போறியா, நீ வச்சுருக்கிறது சின்ன செல்லு தானே, இதை பற்றி நீ ஏன் கேட்குற, உன் வேலை என்னவோ அதை பாருமா, உன் அடுப்பில் ஏதோ காந்துற மாதிரி வாடை வருது, போய் சமையலை பாரு, அதை ஒழுங்காக செய் அப்படின்னு ஒரு வேலைக்காரி ரேஞ்சில் மட்டம் தடுத்தி பேசுகிறது. இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அப்படி தான். கணக்கு வழக்கு ஏதாவது கேட்டோம், ஏதோ ஒன்று டவுட்டு கேட்டோன்னா சொன்னால் உனக்கு புரிய போகுதா, அதை கேட்டு நீ என்ன செய்ய போகிற, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற. யாருமே எதையும் தெரிஞ்சுட்டு எதுவும் செய்ய போகிறதில்ல. தெரிஞ்சுக்கிறது நல்லது, அவேர்னஸ் தானே. அது புரிஞ்சுக்காமல் பிள்ளைங்க அவமானப்படுத்துகிற மாதிரி பெற்றவங்களை பேசுகிறாங்க. தயவு செஞ்சு எந்த குழந்தைகளும், மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செஞ்சு எந்த சின்ன பிள்ளையாகட்டும், பெரிய பிள்ளையாகட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரவங்களாகட்டும், இல்லாதவங்களாகட்டும், இருக்கிறவங்களாகட்டும், ஏதோ ஏழையாக இருந்தாலும் அவங்க ஒரு பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு குழந்த பிறக்க தான் செய்யும். அந்த குழந்தை வளர தான் செய்யும். திரும்ப அவங்க கஷ்டப்பட்டு படிக்க, என்ன சொத்து சேர்த்து வச்ச, நீ என்ன பேக்ரவுண்ட் இருக்குது எல்லாம் கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு வரான் காரில், நீ என்ன வச்சுருக்க, ஒரு வண்டி கூட வாங்கி தர மாட்டேங்கிற. அவங்கள்ட்ட என்ன பொருளாதாரம் இருக்குன்னே தெரியாமலே ரொம்ப திமிருத்தனமாக கேட்பாங்க அம்மாட்ட. நீ என்ன செஞ்ச, எனக்கு என்ன வாங்கி கொடுத்த, ஒரு சைக்கிள் தான், இதை வச்சு நான் டிகிரி முடிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு குடும்ப சூழ்நிலை எப்படியோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கணும். பெரிய லெவலில் ஆசைப்படக்கூடாது. நமக்கு கீழே உள்ளவங்கள என்ன வச்சுருக்காங்க, நமக்கு கீழே உள்ளவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை நினச்சி நீங்கள் மனசை திருப்திப்படுத்திக்கணும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா முக்கியம். அவங்க சொற்படி நடந்து நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நல்லா இருங்க. பெற்றவங்கள மதிக்க கற்றுக்காங்க.
மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அன்னையர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உலகத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும், குழந்தைகளுக்கும், பெண் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மாவை போற்றி கொண்டாடுங்க. அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு இன்றைய தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.